ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. யாரையோ பார்க்கறதுக்காக ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ அவங்க கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நான் வந்துட்டேங்க, ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ அண்ட் ஹீரோயினோட வீட்டில் பேசி முடிச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை பொண்ணு மாப்பிள்ளை நேரில் பார்த்துக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த காஃபி ஷாப்பில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. யாரா அந்த ஃபோன் கால்லன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ அவரை பற்றின எல்லா டீட்டெயிலையும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அவரை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு யாருங்க ஃபோன் அடிச்சதுன்னு ஹீரோ கேட்க, இல்லைங்க எங்கள் அப்பா தான் ஃபோன் அடித்தாங்க, திடீர்னு உங்களை வேணான்னு சொல்ல சொன்னாங்க, நீங்கள் பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. சரி இந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் தான் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு போறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் இருங்க, எங்க அப்பாவோட முடிவை தானே சொன்னேன், என் முடிவை இன்னும் சொல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான். ஆனால் கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் குடி போறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல செட்டில் ஆன பிறகு நம்ம குழந்தைய பத்தி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு குழந்தை வேளான்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயினும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே 1 இயர் லேட்டர்னு காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ 3 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோக்கு பாஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் அடித்தா ஹீரோ ஃபோனே எடுக்க மாட்டாரு. ஹீரோயின் ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் ஹீரோ என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தா ஹீரோ வீட்டில் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு. இவர் இன்னும் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணி இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரியே தெரியல. ஹீரோ கேம் விளாண்டுட்டு இருக்கப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோமே போய் கதவை திறந்து பார்த்தா ஹீரோயின் தான் வராங்க. சரி எங்கே போயிட்டு வந்த, ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எதுக்கு ஃபோன் அடிச்சேன்னு ஹீரோ கேட்குறப்ப, ஃபோன் அடிக்கும்போது எடுக்கணும், இப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக கிச்சனுக்கு போய் பார்த்தா ஹீரோ சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவாமல் போட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. பிளேட்டெல்லாம் எடுத்து தூக்கி வீசி எறிகிறாங்க. இன்னும் ஹீரோயின் கன்சீவாக இருக்க விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. இவங்களுக்குள்ள இப்போ சண்டை ஆரம்பிக்குது. எதுக்கு சாப்பிட்ட பிளேட்டை கூட இன்னும் கழுவி வைக்காம இருக்க, பிஸ்னஸ்லேயும் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் வெட்டியாவே இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பேச இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி அடிதடியில் போய் முடியுது. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போயிடுறாங்க. ஹீரோயினை விடுறதா இல்லை. சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறாங்க. இருந்தாலும் மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஹீரோ என்ன பண்ணுறாரு, கோவத்தில் ஹீரோயினை கொண்டு போய் செவுத்தோட ஒரு அடி அடிக்கிறாரு. ஸோ அதில் கண்ணாடி ஃப்ரேமில் ஹீரோயினோட தலையிலே அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மிரண்டு போயிடுறாரு. ஹீரோயின் உயிரோடு இருக்காங்களான்னு இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் கூட போய் ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிவிட்டு நேராக பால்கனிக்கு வெளில போகிறாரு. யாராவது நம்ம ஹீரோயின் அடித்ததை பார்த்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. எய்த்த வீட்டு பால்கனிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டே ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்குது. சரின்னு ஹீரோ என்ன பண்ணுறாரு, பால்கனியை சாத்திட்டு ஸ்க்ரீனையும் போட்டுடுறாரு, வீட்டிலேருந்து எதுவும் தெரியாத மாதிரி. அடுத்ததாக ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஃபோன் அடிக்கிறாரு. என்ன, என் பொண்ணுக்கு ஃபோன் அடித்தேன், ஃபோனே எடுக்கலை, அதனால தான் தம்பி உங்களுக்கு அடித்தேன், பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோவோ வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி பொண்ணுக்கிட்ட கொடுங்க பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பேச, இல்லை வந்ததில் டயர்டாக இருக்கனால தூங்கிட்டா, நான் ஏந்திரிச்சோன்னே ஃபோன் அடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி சமாளிச்சிடுறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்னே தெரில. அதனால் நம்மளும் சூசைட் பண்ணி இறந்துடலான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப மறுபடியும் காலிங் பெல்லு. ஹீரோக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுருது. ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெளில போய் யார் நிற்கிறாங்கன்னு எட்டி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாடியை இழுத்துட்டு போய் ஒரு பாத்ரூமில் பூட்டி வச்சுட்டு களைஞ்சு கிடந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாரு. அடுத்து சில கண்ணாடி பொருள்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும், அதையும் கூட்டி க்ளீன் பண்ணுறாரு. அப்போ ஹீரோட கையிலையுமே ஒரு கிளாஸ் குத்தி பிளட்டு வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கதவு திறந்தா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு வரும்போதே சரக்கு வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ வாடா குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவோ ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருக்காரா. சரி சீக்கிரம் குடிச்சு முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டோ என்னடா இப்போ தான் வந்தா அதுக்குள்ளே காலி பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டு கிச்சனுக்கு போய் சாப்பாடை போட்டு சாப்பிட்றாரு. எனக்கு 2 ஆம்லேட் போட்டு கொடுறான்னு கேட்கவும் ஹீரோ இந்த பிரச்சனையிலையும் ஃப்ரெண்டுக்காக ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
ஹீரோட ஃப்ரெண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ எல்லாத்துக்கும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறனால, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன், போய் இப்படி குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமை திறக்க போறாரு. ஹீரோ டிடி அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணாத, பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்காக போறப்ப அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்க பிளட்டை பாத்துடுறாரு. என்னடா போட்டோ ஃப்ரேம்ல பிளட் இருக்கு, கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கு, இதை கூட கிளீன் பண்ண மாட்டியாடான்னு யதார்த்தமா பேசிட்டு அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட் அங்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பாடி இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு ஹீரோ வராரு. ஹீரோயினோட பாடி என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு சுத்தரா தெரியல. ஃபர்ஸ்ட் இவர் சூசைட் பண்ணி இறந்துடலான்னு தான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிளானை மாத்திடுறாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம வாழலாம், நம்ம எதுக்கு சாகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு கேஷுவலாக குளிச்சுட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்டு வேற புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் கூட அஃபேரில் இருக்கிறதா அவர் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏண்டா உன் ஒய்ஃபை நீயே நம்பலைன்னா என்ன இப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உன் ஒய்ஃப் கூட பேசுடான்னு சொல்லிட்டு இவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டுமே சரிடா நீ சொன்னங்கிற ஒரு வார்த்தைக்காக நான் போய் என் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு யூடியூப்லலாம் பார்க்குறாரு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோக்கு பயமாக இருக்குது வெட்டுறதுக்கு. அதனால ஒரு பீம் பேக் எடுத்துகிட்டு வந்து அதை கிழிச்சு உள்ள பஞ்செல்லாம் வெளில எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே ஹீரோயினை போடுறாரு. வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட தலையில் இருக்க பிளட்டு ஹீரோட டிஷர்ட்டில் பட்டுருது. சரி டிஷர்ட்டை கழுவினாலும் பிளட்டோட வாடை போகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, டிஷர்ட்டை கழட்டி ஒரு கேரி பேக்கில் வச்சுக்கிறாரு. இப்போ வேறு டிஷர்ட் போட்டுட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க பினாயில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதனால நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு பினாயில் குடிச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோவோ வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. நீ சாகணும்னா உன் வீட்டில் போய் சாவிடா, எதுக்குடா என் வீட்டில் வந்து சாகுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பே வெளில எட்டி பார்த்தா போலீஸ் ஜீப் வர சவுண்டு கேட்குது. ஆஹா பக்கத்து வீட்டில் பால்கனிலேருந்து பார்த்தா அந்த நபர் தான் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்திலே இருக்காரு. இவர் நினைக்கிற மாதிரியே போலீஸ் காலிங் பெல்லையும் அடிக்குது. ஹீரோ திறக்கிறப்ப கரெக்டாக இன்னொரு போலீஸ் வந்து சார் நம்ம தேடி வந்த வீடு இது இல்லை மேல் ஃப்ளோர்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. வந்த போலீஸ் ஆஃபீஸரும் சாரி சார்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. இந்த ஃப்ரெண்டோட பேர் நான் ரமேஷ்னு வச்சுக்கிறேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொண்ணை அடிக்கடி ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஒன்றா இருந்துட்டு திரும்ப வெளில போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கேன்டா அவன் ஒய்ஃப் எதுவும் வீட்டில் இல்லையேன்னு கேட்டுட்டு அழைச்சிட்டு வராரு. ஹீரோவும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்த ஃப்ரெண்டே எப்போ வெளில போவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இதில் இன்னொருத்தன் வேற வந்து தொல்லை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காரு. சரி உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைமிங், அதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ வந்த ரமேஷும் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அந்த பொண்ணோட ஒரு பெட்ரூமுக்கு போறாரு. ரமேஷும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு என்னடா பண்றாருன்னு பார்த்தா அவர் இன்னொரு நபருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த நபர் கூட தான் இவரோட ஒய்ஃப் இலிசிட்டல் அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு என் ஒய்ஃப் கூட நீ இப்படி இருக்கியாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப உனக்கு தைரியம் இருந்தால் நான் இருக்க இடத்துக்கு வாடான்னு சொல்லி இவர் வேற அந்த நபருக்கு ஹீரோட அட்ரஸை கொடுக்குறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. ஹீரோ மறுபடியும் ரெஸ்ட் ரூமில் அந்த பாடி இருக்கு இல்லையா அவரோட ஒய்ஃப் பாடி, அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோனோட கை கால்லாம் கட்டி வச்சிருப்பாரு. அதை பார்த்து இவருக்கே மனசு கஷ்டமா போயிடுது. அதெல்லாம் அவுத்து விட்டுறாரு. ஹீரோனோட பாடி பக்கத்துலேயே உட்காந்து அவங்க கூட ஒன்றா இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அதெல்லாம் கோவம் வரப்பே நினச்சி பார்த்துருந்துருக்கணும். கரெக்டாக ஹீரோக்கு இன்னொரு பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது. நீ எங்கே இருக்க, இதுக்கு மேலே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மறைக்க முடியாது, சரி நீ உடனே கிளம்பி வா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ இது ஒரு நல்ல சான்ஸாக போயிடுது. சரி பாடியை அப்படியே விட்டுட்டு நம்ம திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஸோ வெளில இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்காங்களே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ரமேஷ் ஒரு பொண்ணோட வந்திருந்தார் இல்லையா, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப ரமேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா ரமேஷோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன அந்த பொண்ணு கூட தானே இருக்க, உன்னோட விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன்னு சொல்கிறப்ப ரமேஷ் உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, நீ என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஏதோ பேச இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. ஸோ என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வந்தா, நீ உன் ஒய்ஃப்க்கும் உண்மையாக இல்லாமல் எனக்கும் உண்மையாக இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு ஹீரோட வீட்டிலேருந்து போயிடுறா. இந்த பொண்ணு கோச்சிட்டு போனதுக்கப்புறம் ரமேஷும் டென்ஷனாக ஹாலுக்கு வந்து உட்காந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு யாரான்னு போய் ஹீரோ
ஹீரோ கதவை திறந்தா ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரில. ஹீரோ பயத்தில் உட்காந்துருக்காரு. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை யாருமே பார்க்கல. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பால்கனியில் ஸ்க்ரீனுக்கு வெளில நின்று பேசிகிட்டு இருக்கனால ஹீரோயினோட அப்பா அவங்கள நோட் பண்ணல. ஹீரோ மட்டும்தான் பார்க்குறாரு. என்ன தம்பி அவசரமாக வெளில கிளம்புறீங்களான்னு கேட்குறப்ப ஆமாம் சார் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி உட்காருங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசணும், உங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையெல்லாம் என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் கல்யாண லைஃபு, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், என் பொண்ணு மேலே எதுவும் கையுக்கு எது நீங்கள் வைக்கலையேன்னு கேட்குறப்ப ஏன் சார் கையை வச்சா என்ன தப்புன்னு அவன் புருஷன் தானேன்னு கேட்குறப்ப என் பொண்ணு மேலே கையை வச்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டி ஒரு அடி கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ கையை வச்சாலே இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு, நம்ம அந்த பொண்ணை கொலை பண்ணி வேற வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பீதியிலே உட்காந்துருக்கப்ப ஹீரோனோட அப்பா கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து என்னடா நீ வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுடான்னு கேட்குறப்ப தான் ஹீரோ நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு பாடியையும் கொண்டு போய் காட்டுறாரு. ஃப்ரெண்டு ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேய் தேவையில்லாமல் போலீஸ்கிட்ட எல்லாம் பிரச்சனை வேணாண்டா, நீயே போய் சரண்டர் ஆயிருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டோ வேணாடா பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு, நம்ம தடையுமே இல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புரியாமல் இருந்துகிட்டு இருக்கப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. ஹீரோ போய் கதவு திறந்தா ஹீரோயின் மறுபடியும் உயிரோட வீட்டுக்குள்ளே வராங்க. நம்மளுக்கே பயங்கர ஷாக்கு. நம்ம எப்படி ஷாக்கில் இருக்கோமோ அதே மாதிரி தான் ஹீரோவும் இருக்கார். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறாரு. அதில் உடையாமல் இருக்குது. வீட்டில் நிறைய பொருள் களைஞ்சிருந்துச்சு இல்லையா, அது எதுவுமே களையில. ஹீரோட கையில் இருந்த காயமும் இல்லை. அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டில் பிளட் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சார் இல்லையா, அந்த டிஷர்ட்டில் பிளட்டு கூட இல்லை. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருக்குமோன்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அதை ரிப்போர்ட்லாம் காட்டிட்டு கங்க்ராச்சுலேஷன் நீ அப்பாவாயிட்டேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா பிளேட்டை எல்லாம் கழுவாமல் இருக்குது. சாப்பிட்ட தட்டை கூட நீ கழுவி வைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சாஃப்டாக தான் பேசுகிறாரு. ஹீரோயினும் பயங்கர கோவமாக இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட அஃபரில் இருக்கார். ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியும், நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியா, உன் ஃபோனை கொடு, உன் ஃபோன் ஹிஸ்ட்ரியை நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்க என்ன என் மேலே எதுக்கு உனக்கு சந்தேகம்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை மட்டும் கொடுக்காம அப்படி என் ஃபோனில் நீ என்ன தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி உடச்சிடுறாரு. ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபோனை என் கையில் கொடுத்தா நீ மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைக்கிறியான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே மறுபடியும் சண்டை வருது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கோவத்தில் ஒரு தள்ளிடுறாங்க. ஸோ அதே ஃபோட்டோ ஃப்ரேமில் ஹீரோவோட தலை இடிபட்டு ஹீரோ ஸ்பாட்லேயே அவுட்டு. ஹீரோவோட பாடியை கார் டிக்கியில் போட்டுக்கிட்டு நேராக காரை ஓட்டிகிட்டு வராங்க. போலீஸ்கிட்ட போய் நான் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை கொண்டுட்டேன், பாடியில் தான் டிக்கியில் தான் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே சரண்டர் ஆயிடுறாங்க. சரி என்ன தான் நடந்துச்சுன்னா அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க நமக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்ட மாதிரி, அது வந்து ஹீரோவோட இல்யூஷன். அவருக்கு வந்து ஒரு மனநோய் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தவங்க இல்லையா, அது கூட ஹீரோட இல்யூஷன் தான். அவரோட கற்பனைக்கு அவரே உயிர் கொடுத்து அவர் தனியாகவே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவர் இதுக்கான ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து மேக்ஸிமம் ஹீரோவை தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே ஹீரோவோட கற்பனை தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த சொன்னதுலேருந்து தான் நிஜம். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சண்டை வந்து ஹீரோயின் ஹீரோவை அடித்து ஹீரோ இறந்து போனது தான் நிஜம். அதுக்கப்புறம் ஹீரோவோட பாடியை போலீஸ்கிட்ட கொடுத்து ஹீரோயின் சரண்டர் ஆகி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனல் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.